Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahabihi wa ahli baitihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. அன்பிற்குரிய சகோதரர்களே, உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்டவர்களையும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய பாவம். இதை அனைத்து முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஷியாக்களும் அவர்களும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் எங்கே கருத்து வேறுபாடு வருகிறது என்றால், அவர்களை அறியாமல் பிழையான புரிதல்களால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள். அதிலே ஒரு விடயம், அல்லாஹ் அல்லாதவளை அழைக்கிறார்கள், அதாவது அவரிடம் பிரார்த்திக்கிறார்கள். பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பெரும்பான்மையினர் அவுலியாக்களிடம் நேரடியாக அவருடைய பெயரை சொல்லி அழைப்பார்கள். அந்த அவுலியாக்களுக்கெல்லாம் பெரிய ஒலியுல்லா யார் என்றால் அவரிடத்தில் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. ஆனால் அவர்கள் யா முஹித்தீன் என்று ஒரு கஷ்டம் வரும்போது அழைப்பார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு பிராந்தியத்தில் ஒவ்வொரு நல்லடியார்களை அழைக்கக்கூடிய வழக்கு இருக்கிறது. சரி, இப்படி அழைத்தால் அவர் மண்ணறையில் இருக்கிறார், நல்லடியாராக இருந்தால் அவருடைய ஆன்மா அல்லாஹ் இடத்தில் சுவனத்து மரங்களில் உலாவிக் கொண்டு புசித்துக் கொண்டிருக்கும். மரணித்த ஒருவர் பாவியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனையில் அவர் இருந்து கொண்டிருப்பார். அது திரையுலகத்தில் பரிசகுடைய உலகத்தில் நடப்பது. சரி, இவ்வாறு அழைக்கின்றவர்கள் பிரார்த்திக்கின்றவர்கள் என்ன கூறுகிறார்கள்? அவருடைய வாதம், அப்படி ஒருவரையும் அழைக்கக்கூடாது என்றால், நான் அழைத்தல் என்ற வார்த்தையை சொல்லும் போது மேலாதையும் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றேன். என்ன வார்த்தை? பிரார்த்தித்தல் என்ற வார்த்தையை சொல்றேன். அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? நீங்கள் ஒருவர் அங்கே தள்ளி நிற்கிறார், அவரை பேரை சொல்லி கூப்பிடலையா, ஒரு உதவி கேட்டு, அது மாதிரி தான் அது. அப்ப அழைக்கிற போது அதை இணை வைத்தல் என்று சொல்ல போறீங்களா என்று கேட்கிறார். ஏனென்றால் அதற்கு அரபியில் வருகின்ற வார்த்தை தஆ. துஆ, தஆ என்றால் அழைத்தான், பிரார்த்தித்தார். முன்னால் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஏ முஹித்தீன் எவடா என்று கூட்டாளியை கூப்பிட்டால் அதுவும் அழைப்புத்தான். மனைவியை பாத்திமா இங்க வாங்கோ என்று அதுவும் அழைப்புத்தான். அது அழைப்பு, எல்லாருக்கும் தெரியும். பிரார்த்தனையா? மனைவியை அழைத்தார் என்றால் மனைவியிடம் பிரார்த்தித்தார் என்று யாரும் சொல்வார்களா? சொல்ல மாட்டார். பிரார்த்தனை செய்தாருக்கும் அதான் வார்த்தை. பிரார்த்தனை என்றால் என்ன தெரியும்? அதை சொல்லும் போது என்ன விளங்கும்? நம்முடைய கண்ணுக்கு அப்பால் பார்க்க முடியாமல் ஒருவன் இருக்கான், அல்லாஹ். அவனை அழைப்பதை பிரார்த்தனை என்கிறோம். அவன் கேட்டுக்கொண்டிருக்கான், செவி மடுக்கிறான், நம்முடைய கேள்விகளுக்கு பயிர் தருவான். யார் அவன்? அல்லாஹ். இதை பிரார்த்தனை என்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர்கள் அழைப்பார்கள், இயேசுநாதரே என்னுடைய குழந்தையின் நோயை குணப்படுத்துங்கள். இது என்ன? எங்க இருக்கார் அவர்? வானலோகத்தில். முஸ்லிம்களின் நம்பிக்கை பிரகாரம் வானலோகத்தில் இருக்கார். அவருடைய நம்பிக்கையின் பிரகாரம் அவர் மரணித்து விட்டார், மீண்டும் வருவார். நாம் அழைக்கின்ற அவர் கேட்கும் என்று எண்ணுகிறார்கள். இந்துக்கள் அழைக்கிறார்கள் அவருடைய நம்பிக்கை பிரகாரம், முருகா என்று அழைப்பார்கள். அவருடைய எண்ணம் என்ன? அவர் நமது அழைப்பை செவிமடுக்கிறார், அவர் ஒரு கடவுள், நமக்கு விடை கொடுப்பார் என்று எண்ணுகிறார்கள். அப்ப அதே பிரார்த்தனை, முஹிதீன் ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்கள். இப்படி கூப்பிட்டால் அவருடைய எண்ணம் என்ன? நாம் அழைப்பது அவருக்கு கேட்கும், அவர் விடையளிப்பார். அது எப்படி விடையளிப்பார் என்றது அடுத்த கட்டம். ஏற்கனவே எனது உரையில் என்ன செஞ்சிருக்கேன்? என்ற முதல் உரையில விடையளிப்பாரா என்ற ஒரு தலைப்பு போட்டு அதனுடைய ஆதாரங்களை பேசியிருக்கேன். விடையளிப்பார்களா? இவர் அதுக்கு வரல. உலகத்தில் ஒவ்வொரு மதத்திலும் இருப்பவர்கள் முஹம்மது நபிய காலத்துக்கு முந்தியிலிருந்து அவர்கள் எவர்களையெல்லாம் கடவுள் என்று எண்ணி, அதாவது நமது அழைப்புக்கு விடை கொடுப்பார், நமது பிரார்த்தனைக்கு விடை கொடுப்பார் என்று எண்ணி அழைத்தார்களோ, அல்லாஹ்வை தவிர, அது எவராகவும் இருக்கலாம். அதுல ரசூலுல்லாஹ் வரும்போது யாரை அழைத்தார்கள்? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரை அழைத்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்குரிய உருவத்தை கஅபாவிலே உள்ளே வரைந்து வைத்து அவர்களின் தேவையை கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். லாத், மனாத், உஸ்ஸா, இன்னும் எத்தனையோ பெயர் சொல்லப்படாதவர்கள் இவர்களிடம் தங்களுடைய தேவைகளை கேட்டுக்கிருந்தார்கள். நவீன காலத்தில் அழைக்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் யார் அழைத்தார்கள்? ஜீசஸை அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அழைப்புங்கிறது என்ன? முன்னுக்கு இருக்கிற ஒருவரை கூப்பிடுற அந்த அழைப்பா? இல்லை. என்ன அழைப்பு? தேவைகளை நிறைவேற்ற பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளணும். அப்ப அல்லாஹ் சொன்னான் குர்ஆனிலே, இப்ப நான் அதுதான் சொல்லவார். சூரத்துல் ஆராஃப் 194வது வசனம், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் எவர்களை எல்லாம் அழைக்கின்றீர்களோ, ஒன்றிற்கு அல்லாஹ், இன்னொன்று அல்லாஹ் அல்லாஹ்வே. முஸ்லிம்கள் இப்ப நாம் யாருக்காக பேசுறோம்? முஸ்லிம் சமுதாயத்துக்காக பேசிக்கொண்டிருக்கிறோம்.
முஸ்லிம்கள் அல்லாஹ்வை உண்மையான கடவுளாக ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுடைய படைப்பினம் என்று ஏற்றுக்கொண்டீர்கள். அப்ப ரெண்டு தான், வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும். மலக்குகள், வானத்தில் உள்ள மலக்குகள், பூமியில் மனிதனாக படைக்கப்பட்ட எல்லாம். இந்த ரெண்டுக்கும் இடப்பட்டது சூரியன், சந்திரன், இன்னும் அனைத்து படைப்பினங்கள், உயிரோடு உள்ள அனைத்து படைப்பினங்கள் எல்லாம். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் இபாதுன் அம்சாலுக்கும். ஒரு முக்கியமான பொய், அழைப்பவர்களை பார்த்து சொல்ல, அழைக்கிறீர்களே உங்களை போன்ற அடிமைகள் தான் அவர்கள். அடிமைகள் என்று மட்டும் சொல்லல, உங்களை போன்ற அடிமைகள், அடியார்கள். அப்ப இந்த உலகத்தில் ரெண்டு தான் இருக்கு, அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும் அவனுடைய அடியார்கள், சூரியனும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். இப்ப அடுத்து என்ன கருத்து? அழைக்கிறண்டால் கூப்பிடுற கருத்தா? பிரார்த்திக்கிறீர்களோ? பேச்சு வழக்குக்கு நாம் என்ன சொல்லுவோம்? பேச்சு வழக்குக்கு எவர்களை நீங்கள் அழைக்கிறீர்களோ என்றால் அதன் கருத்து, அல்லாஹ்வை தவிர நீங்கள் எவர்களிடமெல்லாம் பிரார்த்தனை செய்கிறீர்களோ, யா முஹிதீன் என்று நீங்கள் அவரிடம் பிரார்த்திக்கிறீர்கள். இல்ல வீட்டில் உள்ளவங்கள பொஞ்சாதியை கூப்பிடாப்பல கூப்பிடலாம். அதை நீங்கள் உதாரணம் காட்டினால், பொஞ்சாதி முன்னுக்கு இருக்கா, மொய்தீன் ஆண்டவர் முன்னுக்கு இருக்காரா? பொஞ்சாதி உயிரோடு இருக்கா, மொய்தீன் ஆண்டவர் உயிரோடு இருக்காரா? மௌத்தாகி இருக்கார். பொஞ்சாதிக்கு நீங்க கூப்பிடுறது கேட்கும், மொய்தீன் ஆண்டவருக்கு கூப்பிடுறது கேட்காது. அவருடைய உயிர் எங்க இருக்கு? ஆலமுல் பர்சஹ்ல. உங்களோட பொஞ்சாதி நீங்க கூப்பிடும் போது 10 பேர் ஒன்றா கூப்பிட்டா சத்தத்தை பிரிச்சாதிவாங்களா? மொய்தீன் ஆண்டவர் என்று சொல்லக்கூடியவர், மக்கள் சொல்லாங்க மொய்தீன் ஆண்டவர், அந்த பாஷையில கலைக்கிறேன் நான் கலைக்கிற இந்த பாஷை மக்களுடைய பாஷை. ஒரே நேரத்தில் 1000 பேர் கூப்பிடுவார்கள். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் யாரை கூப்பிடுவார்கள்? கண் முன்னே இருப்பவரை அழைக்கிறதா? இல்லை, கண்ணுக்கு முன்னால் முன்னே இல்லாத அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதை போன்று, யா அல்லாஹ் என் தேவையை நிறைவேற்றுவாயாக, என் பிள்ளைக்கு குணத்தை சோத்தை கொடுப்பாயாக என்கின்ற வார்த்தையை போன்று, அப்துல் காதிர் ஜீலானியே இல்லாட்டி முஹிதீன் ஆண்டவரே என்று பிரார்த்திக்கிறீர்கள். பீசாபில் வலியுல்லாவே, சின்ன மௌலான அப்பாவே, நமது ஊரில் உள்ளாக்கும், இப்படி சொல்லி நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? அழகாக சொல்லுகிறான், இன் ததுஊஹும், நீங்கள் அவரிடம் பிரார்த்தித்தால் லா யஸ்மஊ துஆஅக்கும், உங்களுடைய பிரார்த்தனையை செவியுற மாட்டார்கள். இது என்னுடைய முந்திய நல்லடியார்கள் உங்களுடைய அழைப்பிற்கு பயிர் சொல்வார்களா மரணித்தவர்கள் என்ற தலைப்பிலே பேசினீர்கள். அதை நான் ரிப்பீட் பண்றதுக்கு இல்ல, சப்ஜெக்ட் வழங்கப்படுது. ஒலவு சமியூ, அப்படித்தான் அவர்கள் செவியுற்றால் என்று வைத்துக் கொண்டார்கள். ஒரு வாதத்தில் கதைக்கிறேன், மஸ்தஜாபூலக்கும், உங்களுக்கு விடையளிக்கவும் மாட்டார்கள். அப்ப அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை பிரார்த்தித்தாலும் என்ன செய்ய மாட்டார்கள்? உங்களுக்கு விடையளிக்க மாட்டார்கள், செவியுறவும் மாட்டார்கள், விடையளிக்கவும் மாட்டார்கள் என்னிட்டு அவருக்கு ஒரு விஷயத்தை சொன்னார். அதான் சப்ஜெக்ட். வயௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், மறுமை நாளையில் நீங்கள் இப்படி பிரார்த்தித்தாலே என்ன செஞ்சிருக்கீர்கள் என்று அல்லாஹ் சொல்ல வாரார். நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்தீர்களே, நீங்கள் வைத்த அந்த இணை வைத்தலை அவர்கள் நிராகரிப்பார்கள். என்ன நிராகரிப்பார்? நாங்க சொல்லி நாங்க எங்களை அழைக்குமாறு சொல்லவில்லை. நீங்க சிறுக்கு செய்கிறீர்கள். எதன் மூலமாக? அல்லாஹ் அல்லாத ஒருவரை அவரிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்தால், அல்லாஹ்வை தவிர யார் என்றால் பிரார்த்தித்தால் அதை அல்லாஹ் என்ன சொல்லலாம்? சிறுக்கடி சொல்லலாம். பாவத்திலே பெரிய பாவம் எது? விபச்சாரம் செய்யறதா? ஒருவர் விபச்சாரம் செய்யறார், பாவம். ஒருத்தன் சாராயம் குடிக்கான், பாவம். ஒருத்தன் சூது விளையாடுறான், பாவம். இந்த 3 பேரும் பாவம் செய்கிறார்கள். 4வதா ஒருவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ் அல்லாத ஒருவரை, அது முஹிதீன் ஆண்டவர் என்று வைத்துக்குவோம் அவங்களுடைய பாஷையில், என்னுடைய நோயை குணப்படுத்துவீர்களாக என்றார். நோயை குணப்படுத்துவன் யார்? அல்லாஹ். இந்த 3 பேரையும் பார்த்து அந்த நபர் பாரப்பா என்ன பாவத்தை செய்கிறார்கள், இவன் விபச்சாரம் செய்கிறான், இவன் குடிக்கான், இவன் சூது விளையாடுறான் என்று அவனுடைய பாவத்தை பார்த்து என்ன பெரும் பாவத்தை செய்கிறார்கள், அநியாயக்காரர்கள் என்றார். ஆர் சொல்லலாம்? இந்த 3 பேரையும் விட பெரிய பாவம் செய்கிறவன் சொல்லலாம். இஸ்லாத்தின் பாரு, இந்த 3 பேர பாவத்தையும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அவர பாவத்தை மன்னிக்க மாட்டான். ஏன்? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி என்றார். நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அதை தவிர உள்ள எல்லா பாவங்களையும் தான் நாடியவருக்கு மன்னிப்பான். அது அவன் முடிவு. இவனை மன்னிப்பதற்கு நாடவும் மாட்டான். அதான் உள்ள விஷயம். ஒரு குடியாரன், ஒரு விபச்சாரி அல்லாஹ் மன்னிச்சு பேசுறான், இவருக்கு மன்னிப்பே இல்லை.
எவ்வளவு தெளிவாக சொல்லலாம் பாருங்கள் இந்த வசனங்களில். அன்புக்குரிய முஸ்லிம் சகோதரர்களே, நீங்கள் என்ன கூறீர்கள்? நாங்கள் அவங்களை வணங்கினா, அவுலியாவை வணங்கினான்னு கேட்க உனக்கு கேள்வி நியாயம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அத்துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் என்கிறார்கள். பிரார்த்தனை என்கிறது வணக்கத்தின் கரு. அது வணக்கம் என்று அல்லாஹ் சொன்ன வசனங்களை தான் பாருங்கள். என்ன சொல்றான்? 194 195 வசனம். நான் முந்தி சொன்னது, உங்களை போன்ற, நீங்கள் அல்லாஹ்வை தவிர எவரையெல்லாம் வணங்குகிறீர்களோ உங்களை போன்ற ஆக்கள், அடிமைகள். அப்ப உங்களுக்கு ஈக்குவலான ஆக்கள், அடிமை. அல்லாஹ்வுடைய அடியான் என்ற வகையில் எல்லோரும் அடியார்கள் தான். எனவே அல்லாஹ் சொன்னான், மக்காவில் இருந்த முஷ்ரிக்கீன்கள் மலக்குமார்களை இறைவனின் பெண் மக்கள் என்று சொல்லி அவர்களிடமும் தேவைகளை கேட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கவாதி நபி, அவரிடம் இன்னொரு சமுதாயம் தேவையை கேட்கிறார்கள். எனவே அல்லாஹ் சொன்னான் எல்லோரும் அடியார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் இதை செல்லும் போது பாருங்க, ரசூலுல்லாஹ்ங்களை சாதாரண மனுஷன் என்று சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ் மனிதர்களில் புனிதர். அதற்காக அவர் அல்லாஹ்வா? அவர் அல்லாஹ்வின் அடிமை. நான் சொல்லவில்லை. அது கலிமா, ஒரு இஸ்லாத்துக்கு வாரண்டாலே அதைத்தான் சொல்லும். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்து. முதல் சொல்ல வார்த்தை என்ன? முஹம்மத் அல்லாஹ்வின் அடியான் என்று நான் சாட்சி கூறுகிறேன். முதல் அவர் அடியான், கடவுள் அல்ல. இரண்டாவதான வராது தூதன். அல்லாஹ் முஹம்மது நபியை விட ஒரு சிறந்த படைப்பை படைக்கல, அதுக்காக அவர் கடவுள் ஆகிவிட்டாரா? அல்ல கிறிஸ்தவர்களை சொன்ன போன்று கடவுளின் குமாரன் ஆகிவிட்டாரா? இல்லை, அவர் அடியான். அடியான் என்ற வகையில் அவர் அந்த லிஸ்டுக்குள் வந்துட்டார். ஒன்று அல்லாஹ் படைத்தவன், இன்னொன்று படைக்கப்பட்ட படைப்பின். அதுக்கு பிறகு அவர் இறைவனின் தூதர். அவர் மட்டுமா இறைவனின் தூதர்? ஈசா நபியும் இறைவனின் தூதர். அப்ப உங்களை போன்ற அடியான் என்று சொன்னால் என்ன கருத்து? நீங்களும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்கள், அவர்களும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்கள். எனவே எவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவரிடம் போய் உங்களுடைய தேவைகளை கேட்கிறீர்கள். அதுக்கு அல்லாஹ் சொன்னான், ஃபதுஊஹும், தேவை என்றால் நீங்க அழையுங்க. ஃபல்யஸ்தஜீபூ லக்கும் இன் குந்தும் சாதிகீன், நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் அவர்கள் விடை அளிக்கட்டும் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் கேட்கார். இதுல பாருங்க, முதல் சொல்லிட்டான் அல்லாஹ்வை தவிர உள்ள எவர்களை எல்லாம் அழைக்கிறார்களோ என்று சொல்லிட்டான். அப்ப அது எல்லா படைப்பினமும் வந்துடும். சரியா? திருப்பி அல்லாஹ் என்ன கேட்கான்? அதை தொடரா, அழகும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, இவர்கிட்ட என்ன சொல்லப்படுது? அவர்கள் நடக்கின்ற கால்கள் அவர்களுக்கு பெயிருக்கா? அப்ப முன்னுக்கு இருக்கிற ஆளை கூப்பிடுறதா? ஒருவன் ஒரு மனிதரின் ஞாபகார்த்தமோ நல்லடியாரின் ஞாபகார்த்தமோ ஒரு சிலையை செய்யறான். கால் இருக்கா இல்லையா? அதுக்கு கை இருக்கா இல்லையா? தலை இருக்கா இல்லையா? ஆனா என்ன இல்லை? மூளை இல்லை, உசிர் இல்லை. அதனால நடக்குமா? நடக்காது. சரி, அல்லாஹ் கேட்டான், அம்லஹும் ஐதின் யப்திஷூன பிஹா, பிடிக்கக்கூடிய கைகள் இருக்கா? இல்ல. அல்லது பார்க்கக்கூடிய கண்ணுகள் இருக்கா? இல்ல. நீங்கள் சொல்லுவதை கேட்கக்கூடிய காதுகள் இருக்கா? இல்ல. சரியா என்று சொல்லி படிச்சான். நீங்கள் பிரார்த்திக்க. சரியா? இந்த பிரார்த்தனை நீங்கள் எவர்களிடம் பிரார்த்திக்கிறீர்களோ, சில சொல்லுவாங்க மௌத்தான வலியுல்லாவுக்கு கண் இருக்குத்தானே, காது இருக்குத்தானே, கால் இருக்குத்தானே, நடந்து வருவாரா? பொண்டாட்டியை கூப்பிட்டா விராட்டிட்டியா என்னடி வரா என்று அறையிறேன். எத்தனை பேர் அறையினாங்க? கொஞ்சம் வேண்டாம். டீத்துக்கு ஆண்டா காலைக்கு டைமுக்கு டீ விராட்டி அடிக்க, இது பிரார்த்தனையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் எவர்களை அழைக்கிறீர்களோ அவர்கள் இயங்காதவர்கள், இயக்கமற்றவர்கள். அது கல்லாக இருக்கலாம் அல்லது வேற எதுவும் ஒன்றாக இருக்கலாம். எனவே அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றான், குலிதுஉ ஷுரக்காஅக்கும், அல்லாஹ்வுக்கு இணையாக நீங்கள் எவர்களை எடுத்துக்கொண்டீர்களோ, அதான் பாயிண்ட் சொல்லுவார். நீங்கள் அழைக்கிறீர்கள், நீங்கள் அழைத்தால் அவர்கள் யாரு? ஷுரக்கா என்று சொல்லலாம். கலிமா சொல்லும் போது நாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியான ஒருத்தரும் இல்லை, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை இல்லை. ஷரீக், ஷரீக் பார்ட்னர். ஷரீக் என்ற சொல்லினுடைய புளூரல் ஷுரக்கா. அப்ப அல்லாஹ் சொல்லான், நீங்க சொன்ன கலிமா என்ன? அவனுக்கு ஷரீக் இல்லை, பார்ட்னர் இல்லை. சரியா? அதான் நீங்க இஸ்லாத்துக்கு வந்தேன். இப்ப நீங்க ஒருவரை அழைத்தால் நீங்க அவனுக்கு என்ன ஏற்படுத்தி போட்டீங்க? அல்லாஹ்வுக்கு பார்ட்னர்களை ஏற்படுத்தி உண்டல்ல, ஷரீக்குகளை, அல்லாஹ்வுக்கு இணையானவர்களை ஏற்படுத்தி விட்டீர்கள். எதனால்? நீங்கள் பிரார்த்திப்பதால். எவர்கள் உங்களுடைய அழைப்பிற்கு விடை கொடுக்க மாட்டார்களோ, அவர்கள் முன்னுக்கு இல்லையோ, செவியுற மாட்டார்களோ என்று அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தை சொன்னார். இதுல ஒரு விஷயம். முதல் சொன்னான் என்ன? உங்களை போன்ற அடியார்கள் தான். அப்ப இன்றைக்கு ஒருவர் என்ன செய்கிறார்? நவீன காலத்தில் என்னஞ்சாங்க, இறந்து போன ஒருவருக்கு அவரை ஞாபகப்படுத்துறதுக்காக
அவர் பெயர்ல ஒரு சிலையை செஞ்சாங்க. லாத் என்ற இவர் தான். அவரை பத்தி எழுதும் போது என்ன, அவர் இப்படியான வேலை செஞ்சு கௌபாவில் பணி செஞ்சுக்கிருந்தார். அவர் மௌத்தா பெய்தார். அவருக்கு ஒரு உருவத்தை செஞ்சார். சரி, அவர் மௌத்தா பெய்தார். அவரை நல்லடியார் என்று வைத்து அவரிடம் தேவையை கேட்கிறார்கள். இப்ப உங்களோட கண்ணுக்கு முன்னால நீங்க ஆளும் கேட்கல, உங்களோட நினைப்பிலே இறந்து போன லாத் என்ற நல்லடியார், நீங்கள் அவரிடம் பிரார்த்தனை செய்ததால் அவர் ஆரா பெய்தார், அல்லாஹ்வுக்கு இணையானவரா பெய்தார். நீங்கள் அவரை பிரார்த்தித்ததால் அல்லாஹ் என்ன செய்வான், அவர் உங்களை போன்ற ஒரு அடியார் நட்பாக. எவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை தவிர அழைக்கப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் என்ற உண்மையான அந்த இறைவன் அல்லாதவர்கள். அப்படின்னால் படைப்பினங்கள் படைக்கப்பட்டவரா இல்லையா என்றால் ஆம். அவரை நீ அழைத்தால் அவரை இணையாக எடுத்துக்கொண்டார். அழைத்தால் என்றால் அவரிடம் பிரார்த்தித்தால். இன்னொரு வசனம், ஒமன் அலல்லு மிம்மன் யதுஉ மின் தூனில்லா. என்னையா, ஒமன் அலல்லு மிம்மன் யதுஉ மின் தூனில்லா. எப்படி சொல்லலாம், மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமah வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். சூரத்துல் அஹ்காப் 5வது வசனம். கணக்க விஷயத்தில் சொல்லலாம். ஒரு வசனத்துக்குள்ள பல பாயிண்ட்ஸ்கள் சொல்லப்படும். அல்லாஹ்வை விடுத்து எவர்களை எல்லாம் அழைக்கிறீர்களோ, நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரை எல்லாம் அழைக்கிறீர்களோ, யாராக இருந்தாலும் என்றால் அல்லாஹ்வை தவிர என்று சொல்லலாம். நல்லா பார்த்துக்கணும் வசனத்தை. யாராவது அப்படி அழைத்தால் அவனை விட வழிகட்டவன் யார்? அவன் ஒரு வழிகேடும் இல்லையா? அல்லாஹ்வை தவிர நீங்கள் அழைக்கிறீர்கள் யாரை என்றால் அவன் சொன்னான், மல்லா யஸ்தஜீபு லஹு, எவர் என்ற அழைப்புக்கு விடை கொடுக்க மாட்டாரோ அப்படியானவரை அழைக்கிறார். இந்த வசனத்தில் என்ன வர போகுது? அழைப்பா பிரார்த்தனையா? பொண்டாட்டியை கூப்பிட்டா விட செல்வாளா இல்லையா? அப்ப அதான் சொல்லப்படுது. இல்ல யௌமில் கியாமா. எப்படி சொல்லலாம், கியாம நாள் வரையும் நீங்க அழைச்சாலும் விட கொடுக்க மாட்டார்கள். கியாம நாள் வரையும் விட கொடுக்க மாட்டார்கள் நீங்கள் அழைத்தால். அப்படியானவர் ஆறாம் அல்லாஹ்வை தவிர உள்ள அனைவரும். வசனத்துக்குள்ள எவ்வளவு விஷயம் வந்து உடன் அழைக்கிறார். அல்லாஹ்வை தவிர உள்ள எதை அழைத்தாலும் கியாம நாள் வரையும் விடை அளிக்க மாட்டார். அப்படியானவரைத்தான் நீங்கள் அழைத்தீர்கள். அது எந்த பெரிய அவுலியாவாக இருக்கட்டும், எந்த பெரிய ரசூலாக இருக்கட்டும், எந்த பெரிய மலக்குகளாக இருக்கட்டும், அவர்கள் கியாம நாள் வரையும் உங்களுடைய பிரார்த்தனைக்கு விடை அளிக்க மாட்டார்கள். அப்ப அவரத்தை இங்க அல்லாஹ் ஆர சொன்னார். சாதாரணமா ஒரு ஆளை கூப்பிடுற கருத்தில் வருது இல்லைங்க. பிள்ளையை கூப்பிட்டா உடனே விடை அளிச்சிருவார். அதே பிள்ளை மௌத்தாகி கபருக்குள்ள போனா விடை அளிப்பானா? இல்லை. கபருக்கு போன பிள்ளையை நீங்க கூப்பிட்டால், அழைத்தால், அவனோட உதவியை தேடினால் அது பிரார்த்தனை. தேவையை நிறைவேற்ற அது பிரார்த்தனை. முன்னுக்கு இருக்கிறவரிடம் கேட்டால் அது ரிக்வெஸ்ட், ஒரு என்னது அழைப்பு. ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி புரியுங்கள். ஒன்றுக்குள்ள ஒன்று நாம சரிய தேவையில்லை. ஏன் அவர்கள் கியாம நாள் வரையும் விடை அளிக்க மாட்டார்கள் தெரியுமா? வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். இவர்களுடைய பிரார்த்தனை பற்றி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. எவ்வளவு அழகாக சொல்ல. நாம நினைச்சுக்கிறீங்க என்னண்டு அவரு கேட்கும். அவர் வேறொரு உலகத்தில் இருக்கார், இந்த பூமியில இல்லைங்க. அதனால அல்லாஹ் தொடர்ந்து வசனத்தை சொன்னான். இது 5ஆம் வசனம். 6ஆம் வசனம். இவர்கள் செய்கிற இந்த காரியம் என்னன்னு சொல்ல வருங்க. வைதா ஹுஷ்ரன் நாசு, மஸ்ஸர் மைதானத்தில் மக்கள் எல்லோரும் எழுப்பப்படுவாங்க தானே. முய்தின் ஆண்டவரும் எழுப்பப்படுவார், ஈசபில் வலியுல்லாஹ் எழுப்பப்படுவார். அவரிடம் போய் பிரார்த்தனை செய்தவர்கள் எழுப்பப்படுவார்கள், தேவைகளை கேட்டவர்கள் எழுப்பப்படுவார்கள். எல்லாரும் இப்படி எழுப்பப்படுற நேரம் கானூ லஹும் அதா, இவர்களுக்கு அவர்கள் விரோதியாக ஆகிடுவார்கள். இவங்க எங்கிட்ட வந்து பிரார்த்தித்ததற்கு நாங்க சம்பந்தம் இல்லை. இவர்களுடைய இந்த வணக்கங்களை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். எது வணக்கம்? முன்னுக்கு துஆண்ட வார்த்தை பாவிச்சான், இங்க குஃப்ரண்ட வார்த்தை இபாதத் என்ற வார்த்தை பாவிச்சான். இபாதத் என்ற வார்த்தை பாவிச்சான். நீங்க பிரார்த்திப்பது என்னையா? அல்லாஹ் அல்லாதவர்கள் ஒருபோதும் உங்களுடைய பிரார்த்தனைக்கு விடையளிக்க மாட்டார்கள். அவ்வாறு நீங்கள் பிரார்த்திப்பது அது வணக்கம். அந்த வணக்கத்தை அவர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். அதனால் மறுமை நாளையில் அவர்கள் நாங்கள் இவர்களை அழைக்குமாறு சொல்லவில்லை என்று அவர்கள் விலகிக் கொள்வார்கள், நிராகரித்து விடுவார்கள். இவர்கள் எங்களின் விரோதிகள். நல்லடியார் என்னதை சொல்லிப்பார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் என்ன சொன்னார்? என்னை வணங்குங்கள் என்று சொன்னாரா? இல்லை, அல்லாஹ்வை வணங்குங்கள் என்றார். முஹ்யிதீன் அப்துல் காதிர் ஜீலானி என்ன சொன்னார்? அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனிடமே உதவியை தேடுங்கள் என்றார். நல்லடியார் அப்படித்தான் சொன்னார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வை வணங்குங்கள், நான் அல்லாஹ்வுடைய அடியார், என்னை வணங்காதீர்கள், நான் அல்லாஹ்வை தான் வணங்குவேன். குல் யா அய்யுல் காஃபிரூன் சூரத் தெரியுமா இல்லையா? நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன். வணக்கம் என்கிறதுக்குள்ள எது பெரியது? பிரார்த்தனை. நீங்கள் எவரிடம் பிரார்த்திப்பீர்களோ அவரிடம் நான் பிரார்த்திக்க மாட்டேன். நான் அல்லாஹ்வை மட்டும்தான், அல்லாஹ்வோட மட்டும்தான் பிரார்த்திப்பேன். அல்லாஹ் கேட்கான் இன்னொரு வசனத்துல,
நல்லடியாரிடம் பிரார்த்தித்தால் என்னுடைய தேவை நிறைவேறும், என்னுடைய கஷ்டத்தை போக்குவார்கள் என்றுதான் நாம பிரார்த்திக்கிற ஆட்கள் செல்லது. அதுதான் அல்லாஹ் கேட்கான். பாருங்கள், சூரத்து நம் 62ஆம் வசனம். அம்மை யுஜீபுல் முலுத்தர்ர இதா தஆ. எடுத்து பாருங்க, ஒரு கஷ்டத்தில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டான், அவன் பிரார்த்தனை செய்தான். அடுத்த தஆ என்ற வார்த்தை வாய்ப்படுது. அவன் பிரார்த்தனை செய்தால் அவனுக்கு விடை அளித்து அவனுடைய கஷ்டத்தை நீக்குபவன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேள்வி எழுக்கிறான். எப்படி ஏற்படும் தெரியுமா? இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வுடன் இன்னொரு இறைவன் இருக்கிறானா என்று கேட்க. லா இலாஹ என்று சொல்லும் தானே, லா இலாஹ, வணங்குவதற்கு தகுதியானவன் எவரும் கிடையாது அல்லாஹ்வை தவிர. அப்ப இலாஹ என்ற வார்த்தை கடவுளாக எவரை எடுத்தாலும் அது இலாஹு தான். அப்ப அல்லாஹ் அந்த கேள்விக்கு பின்னால் என்னதை கேட்கான்? ஒரு கஷ்டத்திலானவன் பிரார்த்தனை செய்தால் அவனுக்கு விடை அளித்து கஷ்டத்தை நீக்குபவன் யாரும் இருக்கிறானா என்று கேட்டு போட்டு அல்லாஹ்வுடன் இன்னொரு கடவுள் இருக்கானா என்று கேட்கான். கொஞ்சம் பேர் தான் புரிந்து கொள்கிறீர்கள். நலமான வார்த்தை. கலீலம்மா ததக்கரும், சொற்பமானவர்களே அல்ல சொற்பமாகவே புரிந்து கொள்கிறீர்கள். மற்ற மெஜாரிட்டி எப்படி இருக்குமா? அல்லாஹ்வே சொல்றார். அப்ப நாங்க எல்லாரும் வழிகேடா, உலகத்தில் இருக்கிற 90% வழிகேடா என்று கேட்பாங்க. ஐயோ, அல்லாஹ்வே சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் சொன்ன இன்னொரு வசனத்தில் வலா துதி அக்ஸர மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ள மெஜாரிட்டியை பார்த்து நீ பின்பற்றி போகாதே, மெஜாரிட்டி பார்த்து நடக்காது. ஏன்னா யுதில்லுக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நேரான பாதையை விட்டு முன்னை வழிகெடுத்து விடுவார்கள். அப்ப மெஜாரிட்டி எதில் இருக்குமா? வழிகேட்டில் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றார். பாருங்க, தொடர்ந்து அடுத்த வசனத்தில் திருப்பி கேட்கார். இதுல ஒரு பாயிண்ட் செஞ்சல். இந்த வசனத்தில் நாம ஒரு பிரார்த்தித்தல் என்ற ஒரு மொழிபெயர்ப்பு செஞ்சேன். தஆ என்ற வார்த்தை ஏறத்தோட சொல்லிட்டேன். என்ன? பிரார்த்தித்தான், அழைத்தான், ரெண்டு பொருளும் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப நாம அந்த அவர்கள் செல்ல பாணியில யாரு இந்த அவுலியாக்களிடம் போய் பிரார்த்திப்பவர்கள் சொல்லுவாங்க, ஒரு ஆளை அழைத்தால் அது ஷிர்கா என்று கேட்காங்க. அப்ப இவனத்தை அழைத்தால் என்று கருத்து கொடுத்தா எப்படி குளறுபடி வரும் என்று பாருங்கள். அவங்க செல்ல பெற்ற கருத்து கொடுத்து பார்ப்போம். கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டவன், நிர்பந்தத்துக்கு ஆளானவன் ஒருவரை அழைத்தால் அவனுடைய அழைப்புக்கு விடை கொடுத்து கஷ்டத்தை நீக்கிறவன் இருக்கிறானா என்று கணத்துக்கு விழுந்துட்டான். சரியா? அவன் என்ன செய்யறான்? பக்கத்தில் கணத்துக்கு வெளியில் யார் இருந்தான்? முகமது நின்றான். முகமதோ அப்துல்லாவோ அப்துல் ரஹ்மான் நின்றான். இவன் மாட்டிக்கிட்டான். இப்ப கணத்துக்குள்ள சத்தம் போட்டு கூப்பிடுறான், அழைத்தான். வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையா? அப்ப அதை கடவுள்னு சொல்லுவோமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடன் உங்களுக்கு விடையளிக்கக்கூடிய வேறு யாரும் இருக்கானா என்றால் என்ன கருத்து? ஒருவரும் இல்லை. நீங்க உலகத்தின் நடைமுறைப்படி அழைத்தல் என்ற கருத்து கொடுத்தா நிறைய பேர் இருக்காங்க. வருது விளங்குதா? ஒருவன் கஷ்டத்துல மாட்டிக்கிட்டா கூப்பிட்டா முன்னுக்கு ஓடி வருவாங்களா இல்லையா? அப்ப இவனத்தை அழைத்தல் என்ற கருத்து சரி வருமா? வராது. ஏன்? அப்படி அழைப்புக்கு விடை கொடுத்தால் அவர் யாராக இருப்பார்? அல்லாஹ் கேட்கான், அல்லாஹ்வுடன் இன்னொரு கடவுளான்னு கேட்கான். அப்ப விடை கொடுத்தவன் கடவுள் என்று சொல்லுவோமா? அழைத்தல் என்ற கருத்தல்ல. அவருக்கு என்ன கருத்து? பிரார்த்தனை செய்தால் விடை அளிப்பானா? அல்லாஹ்வை தவிர வேற யாரும் விடை அளிக்கணும். அல்லாஹ்வை தவிர ஒருத்தரும் இல்லை. அதான் திருப்பியும் அல்லாஹ் கேட்கான். பாருங்க, அம் மை யஹ்தீக்கும் ஃபீ ظுலுமாத்தில் பர்ரி வல் பஹர் ومن يرسل الرياح بشرا بين يدي رحمته إلهٌ مع الله تعالى الله عما يشركون. எவ்வளவு அழகாக சொல். கடலிலேயும் கரையிலேயும் இருட்டுகளிலே இருக்கிற போது உங்களுக்கு வழிகாட்டுறவன் யார்? அவனுடைய அருள்களுக்கு முன் காற்றை உங்களுக்கு நன்மாராயணமாக அனுப்புறானே, இப்படி அனுப்புறவன் யார்? அல்லாஹ்வை விட உங்களுக்கு இன்னொரு கடவுள் இருக்கிறானா? இதை செல்லும் போது நமக்கு கடல்ல வழிகாட்டுறாரு. போக்குறத கூட்டிட்டு போனா அப்ப அவன் கடவுளா? இங்க என்னத்தை சொல்லலாம்? கூட்டிட்டு போய் லைட்டு போட்டுக்கு தெரியாட்டி வாங்க எனக்கு வழி தெரியும் என்று இரவையில கூட்டிட்டு போறவரை பத்தி எங்க கதைத்தான். அந்த வேளை நீ கடல்ல மாட்டிக்கிட்டா, இருட்டுல கப்பல் போற வழி தெரியல, அந்த நேரம் நீ அல்லாஹ்வை அழைப்பாய். அந்த கஷ்டமான நிலையில காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாய், இருட்டு, உனக்கு போற வழி தெரியல, கூட யாரும் இல்ல, அந்த நேரம் நீ பிரார்த்திப்பாய். அந்த கஷ்டமான நிலையில உனக்கு வழிகாட்டுறவன் யார்? அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான். அல்லாஹ் நீ தான் காப்பாற்றணும். அந்த நேரம் உனக்கு முன்னால அல்லாஹ் தஆலா இன்னொரு லைட் பத்திர கப்பல் அனுப்புவான். என்ன கொண்டு வரும்? நீ இஹ்லாஸோடு பிரார்த்தித்தால் கடல் கொந்தளிக்கிறது, தப்ப வேண்டும், நீ கேட்பாய்.
கொந்தளிப்பை நிப்பாட்டுவான். இதையெல்லாம் செய்கிறவன் யார்? அல்லாஹ். இதை சொல்லி போட்டு எப்படி முடிக்கான்? இவர்கள் இணை வைக்கிறார்களே, அல்லாஹ்வுக்கு இணையாளர்களை பிரார்த்திப்பதால், இவர்கள் அல்லாஹ் அல்லாத ஒருவரிடம் பிரார்த்திப்பதால், தன்னுடைய கஷ்டத்தில் கூப்பிடுவதால் இவர்கள் எப்படி ஆயிட்டார்களாம்? இணை வைத்தவர்கள் ஆகிவிட்டார்கள். இவர்கள் இணை வைக்கின்ற இந்த இணையை விட்டும் அல்லாஹ் உயர்ந்து விட்டான், அதை விட்டும் அவன் மேலானவனாக ஆகிவிட்டான். இதுக்கும் எனக்கும் என்னல சம்பந்தம் இல்லை, இதுகளை விட்டும் அவன் பரிசுத்தமானவன் என்று தனது மகிமையை அல்லாஹ் எடுத்து சொன்னான். அப்ப நாம் யாரிடம் பிரார்த்திக்கணுமோ அவன் அல்லாஹ் மட்டும்தான். அவன் அல்லாத ஒருவரிடம் பிரார்த்தித்தால் இணை வைத்தலாக மாறும். நமக்கு முன்னுள்ள ஒருவரை அல்ல தள்ளி இருக்கிற ஒருத்தரை சத்தம் போட்டு அழைப்பது பிரார்த்தனை அல்ல. ஏனென்றால் அவர் நம்முடைய கண்ணுக்கு அல்லது நம்ம சத்தத்துக்கு அவர் உடையடிக்கக்கூடிய அல்லாவின் ஒருவர் படைப்பினம் அவருக்கு கேட்கும். நாம் பாதையாக இருக்கும். இறந்து போனவரை பற்றி, மரணித்து கபரில் உள்ளவரை பற்றி பேசும். அன்புக்குரிய சகோதரி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நான் இந்த சென்ற உரையிலேயும் சென்றேன். அவரை இன்று உலகத்தில் அழைக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் காலத்திலும் அழைத்தார்கள். இஸ்லாமிய நம்பிக்கை என்ன? அவர் வானலோகத்தில் இருக்கிறார். இந்த உலகத்தில் எவர்களெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடம் இயேசுநாதர் என்று அழைக்கிறார்கள் நபியிடம், அது அவருக்கு தெரியாது. உயிரோடு இருக்கார், மண்ணறையிலும் மரணித்து போகவில்லை, அவருக்கு தெரியாது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்வார். அவர் என்ன சொல்வாராம்? சூரத்துல் மாயிதாவில் என்ன சொல்றார்? உன்னை உன் தாயை இலாகாக எடுத்துக்கொள்வதற்கு நீயா சொன்னீர்? பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அல்லாத ஒருவரிடம் அவரை ஏதாக எடுத்துக்கொண்டார், இலாகாக எடுத்துக்கொண்டார் என்று சொல்லியாச்சு தான், குர்ஆன் வசனத்தில் சொல்லியாச்சு. அப்ப இவர்கள் அவர் விடையளிப்பார் என்று நம்பித்தான் கேட்டுக்கிறாங்க. அல்லாஹ் மறுமையில கேட்பார், நீதான் அவங்களுக்கு சொல்ற அந்த குல்த லின்னாசி, நீயா மக்களுக்கு சொன்னீர் என்று யாருக்கு களி கணக்கு? ஈசா நபி களி. முஸ்லிம்கள் ஆக கூடுதலாக அழைக்கக்கூடிய நல்லடியாரார், பிரார்த்தனை செய்யக்கூடிய அப்துல் காதிர் ஜீலானி, அவர் பகதாதில் மௌத்தாகி அடக்கப்பட்டவர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாக பிரார்த்திக்கிறார்கள். அப்படி பிரார்த்திக்குமாறு அவர் சொன்னதாக மௌலிது புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கார். அதனால அந்த மௌலிது புத்தகம் ஷிர்க் நிறைந்த புத்தகம், அது பற்ற வைக்கப்பட வேண்டிய புத்தகம். அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் உண்மையாக எதை சொன்னாரோ, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையில் என்ன சொன்னாரோ அதற்கு எதிரான கொள்கையை போதிக்கிற புத்தகம். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், என்னை வணங்க வேண்டாம் என்று சொன்னதை கடைசியாக அந்த மக்கள் அவரை வணங்க தொடங்கினார்களோ, அவரிடம் பிரார்த்திக்க தொடங்கினார்களோ, அது மாதிரி தான் அப்துல் காதிர் ஜீலானி பிரார்த்திக்க தொடங்கிவிட்டார். என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள்? நான் அடிக்கடிக்க சொல்றேன், இந்த தலைப்புக்கு தேவையானதை சொல்றேன். ஒமை யுனாதி இஸ்மி, யார் எனது பெயரை அழைக்கிறாரோ, அல்பன் 1000 விடுத்தல், பிகல்வதிஹி தனிமையிலிருந்து, மன உறுதியோடு யார் அழைக்கிறானோ தனிமையிலிருந்து, அஜப்துஹு முஸ்ரிஅன் மின் அஜலி தஅவதிஹி, அவன் என்னை அழைத்ததால் நான் வேகமாக விடை அளிப்பேன் என்கிறார் என்று அவர் சொன்னாரா? அவர் சொல்லவில்லை. இது அவர் மீது இட்டு கட்டப்பட்ட அண்ட பொய், மாபெரிய பொய். அதை இட்டு கட்டி எழுதினவர் அதற்குரிய தண்டனையை அல்லாஹ்விடம் வாங்கிக் கொள்ளும். அவரை அழைக்குமாறு அவர் சொன்னார் என்று அவர் மீது இவ்வளவு பெரிய அபாண்டத்தை எழுதி வைத்து விட்டார்கள். அதை என்னது பணியாரம் பலகாரம் என்னையெல்லாம் வச்சு படித்து ஹசரத்துமாறு நம்முடைய பள்ளி வாசல்ல படிச்சுக்கு அதுக்கு சாம்பிரான் கொளுத்தி அத்தர் பூசி, ஐயோ என்ன கர்மம் நடக்குது. இஸ்லாத்தின் பார்வையில் இது மாபெரிய பாவம் பாவம் பாவம், அதுக்கு மேல பாவம் இல்லை. பிரார்த்தித்தால் அவன் கடவுளாக எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்டானே இல்லையா? இப்ப நான் ஓதி காட்டின வசனம், கஷ்டத்தில் உள்ளவன் அழைத்தால் விடையளிக்கிறவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்கானா? உங்களுக்கு அல்லாஹ்வோடு இன்னொரு கடவுள் இருக்கானா என்று கேட்கான். அப்ப அல்லாஹ் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க கூடாது, அப்படி பிரார்த்தித்தால் அது கடவுளாக எடுத்துக்கொண்டதா பேய்த்திரும் என்றது அப்துல் காதிர் ஜீலானிக்கு தெரியாத ரஹ்மத்துல்லாஹ், அவருக்கு தெரியும், அவர் செல்லல. அதனாலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மஹ்ஷர் மைதானத்தில் கேள்வி நடக்கும் போது செல்வார், யா அல்லாஹ், நான் உயிரோடு இருந்த போது அவங்கள கண்காணிச்சுக்கிருந்தேன், நீ என்னை உன்னளவில் கைப்பற்றியதற்கு பின் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும், உனக்குத்தான் தெரியும் என்று அவர் கைவிரிச்சிருவார். யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அன்பிற்குரிய சமுதாயத்தை வழிகாட்டக்கூடிய மௌலைமார்களே, கொஞ்சம் சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அவுலியா விடை அளிப்பார், இந்த அவுலியா விடை அளிப்பார், அவருக்கு நேற்றை இவருக்கு நேற்றை, நேற்றையில் வணக்கம் அது அடுத்து பலியிடுதல் என்று எவ்வளோ செய்கிறீர்கள், பிரார்த்திக்க செல்றீர்கள், சரியானே? ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் அல்லாஹ் கேட்கும்போது அவர் எப்படி பயிர் செல்லார்? சுப்ஹானக், நீ மகா பரிசுத்தமானவன்,
116 117 வசனம் சூரத்துல் மாயிதா. மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லீ பிஹக். எனக்கு உரிமை இல்லாத விடயத்தை சொல்வதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஈசானஜிலாம் மகசூல்ல சொல்ல அவர் சொல்றார் அல்லாஹ்விடத்தில், நான் அப்படி சொல்லி இருந்தால் உனக்கு தெரியுமா, எனக்குள் என்ன இருக்கோ எல்லாத்தையும் நீ அறிவாய், ஆனால் உனக்குள் உள்ளதை நான் அறிய மாட்டேன், ஏனென்றால் நீதான் மறைவானவைகளை எல்லாம் அறிந்தவன் என்று சொல்லி படிச்சிருந்தார். எதை எனக்கு நீ கட்டளை இட்டாயோ அதைத்தான் நான் சொன்னேன், அதை தவிர நான் வேற எதையும் சொல்லவில்லை. என்ன தெரியுமா? அன்அபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என்னுடையவும் உங்களுடையும் ரப்பான அல்லாஹ்வை வணங்குங்கள் என்றுதான் சொன்னேன். அதனாலதான் பைபிள்ல என்னை வணங்குங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக ஒரு வார்த்தையும் இல்லையா? அது யார் பேசுறார்? சில பைபிளை படித்த பேரறிஞர் அவர் என்ன சொன்னதாக இருக்குது? என்னுடைய பிதாவான கர்த்தரை வணங்குங்கள். அவர் பிதாண்டாரு கடவுளை, கர்த்தர் அல்லாஹ்வை. அது குர்ஆன் என்னது சொல்லுது? அவர் என்ன சொன்னாராம்? என்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான், உங்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான், உங்களுடைய ரப்பை வணங்குங்கள் என்ற வார்த்தை மட்டும் இல்லாமல் மேலாதிகமான ரப் யார்? யார்? என்னுடைய ரப்பு உங்களுடைய ரப்பான அல்லாஹ்வை வணங்குங்கள் என்றுதான் நான் சொன்னேன். அவர்களுக்கு மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களை கண்காணித்து வந்தேன். நீ என்னை உன்னளவில் கைப்பற்றியதன் பின் நீதான் அவர்களை கண்காணிப்பவராக இருந்தாய். நீயே யாவற்றின் மிக அறிந்தவனாக இருக்கிறாய், எல்லாத்தையும் பார்த்தவனாக இருக்கிறாய், உனக்கு தெரியாம ஒன்றும் கிடையாது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கவாதி, அவர் அல்லாஹ்வுடைய அடியார், நாம ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரிடம் பிரார்த்திப்பதே அது இணை வைத்தல் என்றிருந்தால் சற்று சிந்தனை செய்து பாருங்கள். மௌலவிமார்களே, நீங்கள் தான் நல்லடியாரிடம் பிரார்த்திப்பதற்கு சொல்லுகிறீர்கள். பிரார்த்தனை மரணித்து போனவரிடம் தேவைகளை கேட்பது பிரார்த்தனை, உயிரோடு இருப்பவரிடம் தன் தேவையை கேட்பது ரிக்வெஸ்ட், அது கண்ணுக்கு முன்னே இருப்பது அழைப்பு. அவர் விடை அளிப்பார். ஒரு ஹதீஸை ஆதாரம் காட்டுவார்கள். அன்னைக்கு ஒரு பெரிய அரபு உலகத்து ஷேக் ஒருத்தர் அவர் விளக்கம் சொல்லார். என்னையா பிரார்த்திக்கலாம் என்று. எனக்கு பார்த்து போட்டு ஆச்சரியம், என்னப்பா இந்தாக்கள் இந்த மாதிரி இந்த சமுதாயம் அரபுலகத்திலே இவ்வளவுக்கு அறியாமல் இருக்கிறார்கள். என்ன ஹதீஸ் என்றால், அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வரக்கூடிய ஒரு செய்தி. இது பல கிரந்தங்கள்ல வருது. அவர் என்னத்துக்கு சொன்னாரு? கண்ணுக்கு முன்னால இல்லாதவரை அழைத்து பிரார்த்தித்தால் தேவை நிறைவேறும், அதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், உங்கள் ஒருவருடைய ஒரு கால்நடை, ஒரு பிராணி எங்கேயாவது திறந்த பாலைவனம் போன்ற ஒரு திறந்த வெளியில் தப்பி ஓடிட்டென்றால் அவர் அழைக்கட்டும், யா இபாதல்லாஹ் இஹ்பிசு, ஏ அல்லாஹ்வின் அடியார்களே. பாலைவனத்தில் அறிவிப்பா உதர் மீக்க மாட்டாங்கனே, அல்லாஹ்வின் அடியார்களே நிறுத்துங்கள், அதை என்ன செய்யுங்கோ, நித்தாட்டி வைங்கோ, இஹ்பிசு என்று அவர்கள் அழைக்கட்டும் என்று ஒரு ஹதீஸை சொல்லி பாருங்கள். அப்ப நாம ஆற கூப்பிடுறோம், உத்தரவு இல்லதானே, அவட அழைக்கன் தானே. அப்ப அல்லாஹு தஆலா அதை காப்பாற்றி நித்தாட்டுவார். இது ஒரு ரொம்ப பலகீனமான ஒரு ஹதீஸ். அவர்கள் ஏற்றுக்கொண்ட இமாம்களே இதை பலகீனமான சொல்லி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சும்மா ரெண்டொரு இமாம்களை சொல்ல, முஸ்னத் அபூ யஅலாவுல வரக்கூடிய செய்தி. இதுல ஒரு அறிவிப்பாளர் வரார், மஅரூஃப் இப்னு ஹஸ்ஸான். அந்த அறிவிப்பாளர் மிக பலகீனமான ஒரு அறிவிப்பாளர். அதனால இந்த ஹதீஸை இமாம் நூருத்தீன் ஹைஸமி இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாதி அவரும் இது லைஃப் என்று சொல்லியிருக்கார். 4 காரணம் இருக்கு இந்த அறிவிப்பாளர் வரிசையில் இது வைஃபானது ஆதாரமற்ற சொல்றதுக்கு 4 காரணம் இருக்கு. அதுல ஒரு ரொம்ப பலகீனமான ஒரு அறிவிப்பாளர் வரார், அதை மட்டும் சொல்லிக்கு தான் நான் போய்க்கிறீங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இது பலகீனம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கார். அதே மாதிரி இத்திஹாபுல் ஹியரா என்ற கிதாபில் இமாம் மூசரி அவர்கள் இது பலகீனமானது என்று சொல்லியிருக்கார்கள். இந்த மாதிரி ஒரு பலகீனமான ஹதீஸை ஒரு அரபுல உள்ள ஒரு ஷேக் ஆதாரம் காட்டி பாருங்கள், அழைத்தால் விடை அளிக்காங்க என்று சொல்லி தப்பு தப்பா சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப கவலையான விஷயம். சமுதாயத்துக்கு தெரியாதானே? இமாம்கள் அந்த செய்திகளை என்ன சொல்லிக்கான்னு பார்க்கறதும் இல்லை. அல்ல சிலர் பார்த்திருந்தாலும் இதுதான் சந்தர்ப்பம், மக்களுக்கு ஒரு ஆதாரம் காட்டணும் என்று காட்டிட்டு போகிறார்கள். அதே மாதிரி அல் குர்ஆனில அல்லாஹு தஆலா பிரார்த்தனை என்பதை அல்லாஹ் அல்லாதவரிடம் செய்கிற போது அது ஷிர்க்கு, அது இபாதத்தில் கூட்டாக்கினது,
நம்முடைய கலிமாவை உடைத்து விடும். அவன் தனித்தவன் என்றால் அவனை மட்டும்தான் வணங்க தகுதி என்றால் வேற ஒருவரை வணங்கினால் நாம சென்ன கலிமா உடைஞ்சிடும். கலிமா உடைஞ்சா நாம இஸ்லாத்துக்கு வெளியே வைத்துருவோம். அல்லாஹ் கேட்கான், அல்லாஹ் எப்படி கேட்கான் சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் அஹ்காஃப், குல் அரஐதும் மா ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் எவர்களிடமெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பார்க்கிறீர்களா? அரூனி மாதா ஹலகு மினல் அர்த், அல்லாஹ் கேட்கிறான், இந்த பூமியில் அவர்கள் எதை படைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு காட்டுங்கள். வானத்தை படைச்ச யாரு? அல்லாஹ். பூமியை படைச்சாரு? சூரியனை படைச்ச எல்லாம் அல்லாஹ் அங்கேயல். எனவே அல்லாஹ் என்ன சொல்ல வாரான்னா, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சான் என்றால் அவனிடம் தானே நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அவன் தானே இல்லாமையிலிருந்து எல்லாத்தையும் உருவாக்கினான். நீங்கள் அல்லாஹ்வை விட்டு வேறவிடம் பிரார்த்தித்தால் அவர்கள் எதையும் படைத்திருக்கிறார்களா? எப்படி கேட்க பாருங்க. அம்லஹும் ஷிர்குன் பிஸ் ஸமாவாத், அல்லது அவர்களுக்கு வானலோகத்திலே ஏதும் அல்லாஹ்வோடு பார்ட்னர்ஷிப் இருக்கா? வானத்தில் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இருக்கார்கள், அவர்களை நீங்கள் அழைத்தார்கள். அவர்கள் யார்? உங்களை போன்ற அடியார்கள். வானில் உள்ள மலக்குமாருடைய வேலை என்ன? அல்லாஹ்வை வணங்குதல். யஃஅலூன மா யுமரு, ஏவப்பட்டதை செய்வார்கள். அவருடைய வேலை மட்டும்தான் அல்லாஹ்வை வணங்குதல் என்று அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்புகிறார். இதே விஷயத்தை இவர்கள் பிரார்த்திப்பதால் இதே மாதிரி ஒரு வசனத்தில் ஒரு வார்த்தையை மாற்றி அல்லாஹ் தஆலா இருக்கிறான். எப்படி என்றால், முந்தி என்ன சொன்னான்? அல்லாஹ்வை தவிர நீங்கள் எவர்களிடமெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ என்று சொன்னான் அல்லவா? சூரத்துல் ஃபாத்திர் 40வது வசனத்தில் எப்படி கேட்கான்? குல் அரஐதும் ஷுரக்காஅக்கும் அல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் பிரார்த்திக்கிறீர்களே, எவர்களிடமெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ அப்படியான நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட இணையாளர்கள், அல்லாஹ்வுக்கு பார்ட்னர்களாக ஏற்படுத்தி கொண்டீர்களே, அவர்கள் அரூனி மாதா ஹலகு மினல் அர்த், பூமியில் எதையாவது படைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு காட்டுங்கள். படைத்திருக்கிறார்களா? யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? படைக்கும் ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கிறது என்றால் அதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்பாங்க, ஈவன் ஃபிளைட்டை படைக்கலையா? எத்தனை விஞ்ஞானிகள் எத்தனை படைச்சிருக்கார்கள்? அப்ப அதுக்கு என்ன? அப்ப கடவுள் என்ற இங்க அதே கதைப்படுது. மனிதன் கண்ணுக்கு முன்னால் 2 பொருளை செய்யறதை பத்தியா பேசுகிறான்? இடுவாம்புக்கான கேள்வி. ஏன் அல்லாஹ் கேட்கிறான்? இவர்கள் எதையாவது வானலோகத்திலே அல்ல பூமியிலே எங்கேயாவது எதையாவது உருவாக்கி இருக்கிறார், படைச்சிருக்கிறார்களா? சூரியனை படைத்தவன் அல்லாஹ், வானத்தை படைத்தவன் அல்லாஹ். அதையும் ஒரு வசனத்தில் கேட்கிறான். சூரத்து ஜுமர் 38வது வசனம், வலையின் சால்தஹும், நீ அவருடன் கேட்டால் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த், படைத்த என்று கேள்வி கேட்கிறத பத்தி அல்லாஹ் விளக்கமா கேட்கிறான். இந்த மாதிரி கேட்பான், அவன் பிளைட்டை படைச்சான், இதை படைச்சான்னு கேட்பான். அதை பத்தி அல்லாஹ் கேட்கிறது. இந்த வானங்களையும் பூமியை படைத்தவன் யார் என்று நீ அவரிடம் கேட்டால் யகூலுன்ன, அவர்கள் திடனாக அல்லாஹ் தான் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அப்படி சொல்லாங்களா? இப்ப அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். குல் அஃபரைதும் மா ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்விடம், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரிடமெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாமா? வானங்கள் பூமி எல்லாத்தையும் படைச்சா அல்லாஹ் என்று சொல்றீர்கள், பிறகு நீங்க அல்லாஹ் அல்லாஹ்விடம் போய் தேவையில்லை கேட்கிறீர்கள், பிரார்த்திக்கிறீர்கள். இன் அராதனி அல்லாஹு பிதுர்ரின், அல்லாஹ் நபி கிட்ட கேட்க சொன்னான். இதை கேள், கொஞ்சம் சிந்திக்கிறதுக்காக யோசிச்சு பாருங்க. திருப்பி சொன்னார், நபியை சொல்ல சொன்னார், அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கை நாடி விட்டால் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்து துர்ரி, இவைகள் அந்த தீங்கை என்னை விட்டு தடுத்திட முடியுமா? அம் அராதனி பிரஹ்மத்தின் ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மத்தி, அல்லது அல்லாஹ் ஏதாவது ஒரு ரஹ்மத்தை எனக்கு நாடி விட்டால் அதை அவர்கள் தடுத்திட முடியுமா? கேள். எல்லாம் அல்லாஹ் தான் தீங்கை ஏற்படுத்துறனும் அல்லாஹ், ரஹ்மத்தை ஏற்படுத்துறனும் அல்லாஹ் என்றால் அவனுக்கிட்ட தானே நீங்க பிரார்த்திக்கணும். எனவே நபியே குல், நீ கூறு, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அலைஹி யதவக்கலில் முத்தவக்கிலூன், தவக்கல் வைப்பவர்கள் அல்லாஹ்விலேயே தவக்கல் வைக்கும். அப்போ ஒரு ஆதாரத்தை போடுவார்கள். என்னையா? சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ் அவங்களை விழித்து கேட்கலையா? ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருந்தாங்க, மழை இல்லாத காலம். ஒரு சஹாபி வந்தாரு, யா ரசூலல்லாஹ், மழை இல்ல, பயிர் வச்சையெல்லாம் மழைஞ்சிட்டு மழைக்காக பிரார்த்திஞ்சோன்னாங்க. அப்ப இது கடவுளாக்கி கொண்டாங்கன்னு சொல்ல வரையிலான்னு நம்ம கிட்ட கேட்காங்க. முகமது நபியை கடவுளாக்கிட்டாங்க என்று சொல்ல வரையிலா? இது ஒரு கேள்வி என்று கேட்காங்க. சீதவிகால், ரசூலுல்லாஹ் முன்னுக்கு இருக்காரல்ல உயிரோட, இதுக்கு பேர் பிரார்த்தனையா? நாம இப்ப கதைக்கிற என்ன? மரணித்து போய் கபருக்குள்ள இருக்கார்களே, அவர்களிடம் நாம தேவையை பத்தி கேட்கிறத பத்தி அதெல்லாம் பிரார்த்தனைங்கிறது. எங்கேயோ உலகத்தில் மூலையில அடக்கப்பட்டிருப்பார். இங்க இருந்து நாம நபிகளாருக்கு சலாம் சொல்லும், அதை எத்தி வைக்கிறதுக்கு அல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்லலாம்? ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன சலாத்தை எத்தி வைப்பதற்கு மலக்குமார்கள் அல்லாஹ் வச்சிருக்கான்டா, அதை நீங்க எத்தி கொள்றீங்களா இல்லையா? மௌலிமார்கள் என்னத்துக்கு மலக்குமார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு? அப்ப அவர் எங்க? ஆலமுல் பர்ஸஹ் அதுல இருக்காரு.
அவருக்கு எத்தி வைக்கிறதுக்கு அல்லாஹ் மலக்குமாரை வச்சிருக்கான்றதை நீங்க சொல்ல என்றால் நாம அழைத்தால் அவருக்கு கேட்க மாட்டேங்கிறதுக்கு இங்க மலக்குமார்கள் கொஞ்சம் யோசிக்கிறேன் இல்லையா? அப்ப அல்லாஹ் கேட்க கொல் நபியை கேளுங்கள், மன் ரப்பு சமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியினுடைய ரப்பு யார் கேளுங்கள். அல்லாஹ் அப்படி என்றால் நீ கேள். அபத்தகத்து மின் தூனிஹி அவுலியா, அந்த அல்லாஹ்வை விட்டு அவுலியாக்களை எடுத்துக்கொண்டீர்களா? லா யம்லிகூன லி அன்ஃபுஸிஹிம் நஃப்அன் வலா ضرا, அவர்கள் அவுலியா என்ற வார்த்தை நல்லடியார்களையும் பொய்ந்து கொள்ளும், எல்லாரையும் பொய்ந்து கொள்ளும். கிடைத்தான் இவர்கள் அல்லாஹ் அல்லாதவரிடம் பிரார்த்தித்ததால் அப்படி பிரார்த்திக்கிறவங்களை நாம் ஆரம்பி சொல்லும் அவுலியாக்கள் செல்லமலா. அவர்கள் அவருக்கு வரக்கூடிய ஒரு தீங்கை போக்குவதற்கும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்களாம். அவர்களுக்கென்று ஒரு புதிதாக ஒரு நன்மையை கபருக்குள்ளவர் உண்டாக்க முடியாது. அவருடைய தேவையையே அவர் நிறைவேற்ற முடியாமல் இருக்கார் என்று சொல்லிப்பட்டு அல்லாஹ் கேட்கான், குல் ஹல் யஸ்தவில் அஹ்மா வல் பஸீர், யோசிச்சு பாருங்க, ஒரு பார்வை உள்ளவர் ஒரு குருடன் ஈக்குவல் ஆவானா? அம் ஹல் யஸ்தவில் ஸுலுமாத்து வன் நூர், இருள்களும் ஒளியும் ஈக்குவல் ஆகுமா? அம் ஜஅலூ லில்லாஹி ஷுரகா ஹலகு கஹல்கிஹி, அல்லாஹ் படைத்ததை போன்று படைக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு இணையானவர்களை இவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்களா? நீங்கள் அல்லாஹ் அல்லாதவரிடம் பிரார்த்தித்தால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டீர்கள். குர்ஆனில் நிறைந்து காணப்படுகிறது. அல்லாஹ் காலிகு குல்லி ஷை, நபியே நீ கூர் அல்லாஹ் தான் அனைத்து வஸ்துகளையும் படைத்தவன். வஹுவல் வாஹிதுல் கஹ்ஹார், அவன் ஒருவன் தான் எல்லாரையும் அடக்கி ஆள்வன். நீங்க அந்த அல்லாஹ்விடம் பிரார்த்திக்காமல் யா முஹீதீன் என்றால் அவரை இலாகாக எடுத்துக்கொண்டீர்கள். பிரார்த்தனை அதனால இஸ்லாத்தினுடைய பேஸ் அல்லாஹ் அல்லாத யாரிடமும் பிரார்த்தனை என்ற வடிவத்தில் அழைக்க கூடாது. அந்த பிரார்த்தனையை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிற மனைவி பிள்ளைகள் நண்பர்கள்ட்ட உதவி கேட்கிற அந்த வகைக்கு ஈக்குவலாக்க கூடாது. அது ரிக்வெஸ்ட் பண்ணது முன்னுக்கு இருக்கிறார்கள்ட்ட. பிரார்த்தனை என்பது கண்ணுக்கு அப்பால் உள்ளவரிடம் பிரார்த்தனை செய்தல். அது சிலையாக இருந்தாலும் சரிதான். சிலை என்பதெல்லாம் என்ன? அதுதான் சொல்லலாம், உங்களில் வாழ்ந்து இறந்து போனவர்களின் பெயரால் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டவைகள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இது தொடர்பாக அல் குர்ஆனில் இன்னும் நிறைய வசனங்கள் நிரம்பி கிடக்கிறது. ஏனென்றால் அல் குர்ஆனினுடைய கருப்பொருளே அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் வணக்கம் செலுத்தக்கூடாது, அதுதான் மாபெரிய பாவம் என்ற அந்த தத்துவத்தை எடுத்துச் சொல்வதுதான் நபிமார்கள் அனைவரினுடைய பிரச்சாரமாயிருந்தது. எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் பிழையாக வழிகாட்டப்பட்டதால் மௌலைமார்களால் அவர்கள் குர்ஆனை ஆழ்ந்து பார்த்து விளக்கம் சொல்லாமல் அதில் ஒரு சாராட்டன் சுயநலங்களுக்காக வருமானத்துக்காக அவர்கள் கண்மூடித்தனமாக மக்களை வழிகாட்டுவதால் அவர்கள் மறுமையில் மாட்டிக்கொள்வார்கள். அதனால் மௌலைமார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன். என்னது? மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா நரகத்துக்கு கொஞ்சம் பேரை அனுப்புவார். நரகவாதிகளை அனுப்புகின்ற போது அவர்கள் என்ன சொல்வார்கள்? சூரத்துல் அஹ்ஸாப் 66வது வசனம், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், அவர்களுடைய முகங்கள் நரகத்திலே புரட்டப்படக்கூடிய நாளையிலே யகூலூன், அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், யா லைதனா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நாங்கள் வழிபட்டிருக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு என்ன சொல்வார்கள்? நரகத்தில் உள்ளவர்கள் யாரால் நாங்கள் நாசமானுமோ அதை சொல்வார்கள். வகாலு, அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா, எங்களுடைய ரப்பே, இன்னா அதானா சாததனா வ குபராஅனா, நாங்கள் எங்களுடைய செய்யதுமார்களுக்கும், ஷேக் செய்யது என்று சொல்லுவோமே, தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் தான் வழிபட்டோம், பூமியில வழிபட்டோம், அவங்க செல்லாங்க ஷேக் செல்லார் செய்யது செல்லார் என்று வழிபட்டோம். ஃபஅல்லூன ஸபீலா, எங்களை வழிகேட்டிலே அவர்கள் ஆழ்த்தி விட்டார்கள் என்று நரகத்திலே சொல்வார்கள். அதனால் ரப்பனா, எங்களுடைய ரப்பே, ஆத்திஹிம், அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக, லைஃபைனி மினல் அஸாப், எங்களுக்கு தரக்கூடிய தண்டனையின் 2 மடங்கை எங்களை வழிகட்டில் ஆழ்த்திய இந்த பெரியார்கள், செய்யதுமார்கள், சேகுமார்கள் இவர்களுக்கு கொடுப்பாயாக, வலஅன்ஹும் லஅனன் கபீரா, மிக பெரும் சாபமாக இவர்களை சாபமிடுவாயாக என்று நரகத்திலிருந்து சொல்வார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆனால் என் அன்பிற்குரிய மௌலைமார்களே, நீங்கள் தெரிந்து கொண்டும் சமுதாயத்தை ஷிர்கிலேயும் பித்அத்திலேயும் இன்னொரு மனோ இச்சையிலேயும் உங்களுடைய சுயநலங்களுக்காக திருப்பாதீர்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் இதை புரிந்து நடக்க நல்ல பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.